ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு லஞ்ச் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராவே இருக்குங்க. இது கீரை வேண்டான்னு சொல்றவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு குடுத்து பாருங்க. விரும்பி சாப்ட்டுருவாங்க. வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு சூடுபடுத்திக்கோங்க. சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போறது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த ஃபைனா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரைய தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்ப நான் செய்ற அளவு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சாப்பிடுற அளவுக்கு தான் நான் செய்றேன். நீங்க கூடுதலா செய்யும்போது அளவுகளெல்லாம் கூட்டி செஞ்சுக்கோங்க. இப்ப இந்த முருங்கைக்கீரைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை இது மாதிரி வதக்கும்போதே பாதி வெந்துரும். அதனால நம்ம தண்ணி ரொம்ப ஊத்தி ரொம்ப நேரம்லாம் வேக வச்சோம்னா, அது கசந்துரும். அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப்ப விட கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துட்டு, மூடி போட்டு ஒரு 4லருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்ப நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப கீரை. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம கீரைக்கு தேங்காய், பருப்பு எது சேர்க்கிறதுனாலும் சேர்ப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சேர்க்க போறதில்ல. ஒரு முட்டைய எடுத்து அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த கடாயிலேயே நடுவுல அத கொஞ்சம் கீரைய ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, நடுவுல இருக்கிற இடத்துல இந்த முட்டைய சேர்த்துக்கலாம். நான் ஒருத்தருக்கு செய்யறதுனால 1 முட்டை எடுத்திருக்கேன். நீங்க கூடுதலா செய்யும்போது முட்டையோட அளவையும் கூட்டிக்கோங்க. இந்த முட்டைக்கு இதோட தனியா உப்பு சேர்த்திருக்கோம் நம்ம. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப முட்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்ப கீரையோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு கலரி குடுங்க. வெந்துரும். அவ்வளோதாங்க. சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. கீரை வேண்டான்னு சொல்ற குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு குடுத்து பாருங்க. கட்டாயமா செஞ்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.